Hi friends, welcome to Rainbow Civil Service Academy. இந்த வீடியோல திருக்குறள் பார்க்க போறோம். both தமிழ் and இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். prelims and மெயின்ஸ்க்கு TNPSC எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடியது இந்த வீடியோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களை வந்து சேர்ந்துரும். இந்த வீடியோல நம்ம வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 10 குறள்கள் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா சாப்டர் த பிளெஸிங் ஆஃப் ரெயின். ஸோ இது வந்து பாயிரவியலுக்கு கீழே வரக்கூடிய ஒரு அதிகாரம். குரூப் ப்ரொலாக் அப்படிங்கிற குரூப்பு கீழே வரக்கூடியது. அறத்துப்பாலு கீழே வரக்கூடிய ஒரு திருக்குறள்கள். ஸோ செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சு. முதல் குறள் பார்த்தோம் அப்படின்னா, வானின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று. ஸோ இதற்கு விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால், அதாவது வானின்று உலகம் வழங்கி வருதல் அப்படின்னா வந்து வானம் இருக்கங்காட்டிக்கு, வானம் மீன்ஸ் வானத்துல கூடிய மழை, மழை பெய்யங்காட்டி தான் இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை இருக்கங்காட்டிக்கு தான் உலகமே இருக்கங்காட்டிக்கு அந்த மழையை தான் வந்துட்டு அமிழ்தம் போன்றது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த உலகத்துல வாழக்கூடிய உயிரினங்களுக்கு அமிழ்தம் போன்றது அப்படின்னு வந்து சொல்றோம். Couplet 11. The world its course maintains through life that rain unfailing gives. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த ரெயின் வந்து ஃபெயில் ஆகாம எப்பவுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Thus rain is known the true ambrosial food of all that lives. ஸோ உண்மையாவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு அமிழ்தம் போன்றது, அதாவது அம்ப்ரோசியல் அப்படின்னா வந்து அது வந்து ரெயின் தான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, by the continuance of rain the world is preserved in existence. It is therefore worthy to be called ambrosia. அடுத்து குறள் 12. துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாயே தூவும் மலை. இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவது, அதாவது துப்பார்க்கு துப்பாயே துப்பாக்கி, சாப்பிடுபவர்க்கு அதாவது உண்பவர்க்கு உணவுப் பொருட்களை உருவாக்கி, துப்பாக்கினா உருவாக்கி, ரைட்டுங்களா, விளைவு செய்து கொடுக்கறனால. துப்பார்க்கு எகைன் உண்பவர்க்கு துப்பாய தூவும் மலை அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து உண்பவர்க்கு உணவாகவே அமையக்கூடியதாக இந்த மலையை பார்க்கிறாங்க. அப்போ உணவுப் பொருட்களை உண்பவர்க்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியது மலை. அதனாலேயே வந்துட்டு அந்த மலையை வந்து நம்ம அமிழ்தம் போல பார்க்கணும் அப்படின்னு பழைய குறள்ல பார்த்தோம், குறள் 11ல. ஸோ குறள் 12ல என்ன சொல்றாங்கன்னா, உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தர்றதுனால இந்த மலையை நம்ம வந்து என்னன்னு சொல்லணும், அதையுமே வந்து உணவுன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம தண்ணியும் தான் குடிக்கிறோம் இல்லையா. ஸோ பருகுபவருக்கு தானும் ஒரு உணவாக இருக்கக்கூடியதாக இந்த மலை இருக்கு. ஸோ உணவுப் பொருட்கள் விளைவதற்கும் உதவுவதாக இருக்கு, இதுவே உணவாகவும் இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். கப்லெட் 12. The rain makes pleasant food for eaters rise. ஸோ இந்த உலகத்துல சாப்பிட்டு வளரக்கூடிய அனைவருக்கும் வந்துட்டு ஒரு ஃபுட்டு உருவாக்கி கொடுக்கக்கூடியது ரெயின். ஸோ ஆஸ் ஃபுட் இட் செல்ஃப் thirst quenching drought supplies. அதாவது thirst அதாவது வந்து பருகுவோருக்கு உணவாகவும், ஃபுட் இட் செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க, உணவாகவும் இருக்கக்கூடியதான்னு சொல்றாங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா, ரெயின் ப்ரொடியூசஸ் குட் ஃபுட் அண்ட் இஸ் இட் செல்ஃப் ஃபுட். அடுத்து குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்ளின்றுடற்றும் பசி. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, மழை பெய்யாமல் பொய்ப்படுமானால் கடல் சூழ்ந்த அகன்ற உலகமாக இருந்தும் பசி உள்ளே நிலைத்து நின்று உயிர்களை வருத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னா என்னன்னா, மழை வானத்திலிருந்து தான் வரும், அந்த மழை வந்து பெய்யாமல் பொய்க்கப்படும் அப்படிங்கிற பட்சத்துல விரிநீர் வியனுலகத்து, இந்த உலகம் வந்து கடலால் சூழப்பட்ட இவ்வளோ பெரிய உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் பசியால வாடிடும், உள்ளின்றுடற்றும் பசி அப்படின்னு சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும், பூமிக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் பசியால் உழன்றும், அதாவது வந்து வருந்தும் அப்படின்னு சொல்றாங்க. Couplet 13. If clouds that promised rain deceive,
and in the sky remain famine, sore torment, stalks over earth's vast ocean, griddled plain. அதாவது மேகம் மழையை கொடுக்கல, வானத்திலேயே இருக்கு மழை அப்படின்னா ஃபெமைன் வரும், சோர் டார்மெண்ட் வரும், ஸ்டாக்ஸ் ஓவர் எர்த் வாஸ்ட் ஓஷன், கிரிடில்டு பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் தி கிளவுட் வித்ஹோல்ட்ஸ் ரெயின் டெசீவ் hunger will long distress the sea git spacious world. அடுத்து குறள் 14. ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால். இதோடைய விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா, மழை என்னும் வருவாய் வளம் குன்றுவிட்டால், அதாவது வந்து புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. அந்த புயல் அப்படிங்கிறது இங்க மழை அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அது வந்து வாரி வளம் கொடுக்கல அப்படின்னா ஏரின் உலார் உழவர், அதாவது வந்து ஏர் கொண்டு உழவு செய்ய மாட்டார்கள் உழவர்கள் அப்படிங்கிறதா வந்து இதோட மீனிங். Couplet 14. If clouds their wealth of waters fail on earth to pour, the plovers plow with the oxen's steady team no more. ஸோ கிளியராக அதுலேயே புரியுது. எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா, இஃப் தி abundance of wealth importing rain diminish, the labor of the plow must cease. அதாவது மழை பெய்யலைன்னா விவசாயம் நடக்காது. லேபர் ஆஃப் தி ப்ளவ் வந்துட்டு மஸ்ட் சீஸ், அதாவது வந்து வேலை செய்ய மாட்டாங்க, உழவர்கள் உழவு செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லக்கூடியதாக இந்த குறள் இருக்கு. அடுத்து குறள் 15. கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. ஸோ கெடுப்பதும் அப்படின்னா பெய்யாமல் வாழ்வை கெடுக்க வல்லது மழை. அதே கெட்டார்க்கு, அப்படி கெட்டு போனவங்களுக்கு சார்வாய், அதாவது வந்து சார்ந்து அவங்கள வந்து எடுத்து மேலே எடுப்பதும் அவங்கள வளம் கொளிக்க வைக்கக்கூடியதும் மழையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மழை பெய்யாமல் வாழ்க்கை கெடுக்கவும் வல்லது, அதே சமயம் பெய்து நம்மளுக்கு துணையாய் நிற்கக்கூடியதாகவும் சொல்றாங்க. Couplet 15. This rain works all, it ruin spreads, then timely aid supplies, as in the happy days before, it bids the ruined rise. Explanation. Rain by its absence ruins men, and by its existence restores them to fortune. அதாவது வந்து மழை ரெயின் ஆப்சன்ஸ் ஆகிற மூலமாக வந்துட்டு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து ரூயின் பண்ணும். ஸோ அதே சமயம் வந்து திருப்பம் பெய்து வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடியது ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து குறள் 16. விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. விளக்கம். வானத்திலிருந்து மழைத்துளி வீழ்ந்தால் அல்லாமல், அதாவது வந்து விசும்பின் துளி வீலின் அல்லால், விசும்புனா வானம், வானத்தில் இருக்கக்கூடிய துளி மழை துளி வீழாமல் போனால் அல்லால், மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது, உலகத்தில் இருக்கக்கூடிய ஓரறிவாகிய பசும் புல் கூட வந்துட்டு தலையை வந்து வெளியே கொண்டு வராது, அதாவது வந்து தலை நீட்டாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வானத்தில் இருக்கக்கூடிய மழை பெய்யலை அப்படின்னா பசும்புல் கூட முளைக்காது அப்படிங்கிறதா வந்து இதோடைய மீனிங். Couplet 16. If from the clouds no drops of rain are shed, 'tis rare to see green herb lift up its head. Explanation. If no drop falls from the clouds, not even the green blade of grass will be seen. அதாவது வந்து வானத்தில் கூடிய கிளவுட்ல இருந்துட்டு மழை வரல, ட்ராப்ஸ் கூட ஒரு ட்ராப் கூட வரல ரெயினா அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய க்ரீன் பிளேட் வந்து ஒரு சின்ன ஒரு கிராஸ் கூட இருக்காது. அதான் வந்து கிராஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே ஃபுல்லாக கிராஸஸாக இருக்கும் இல்லைங்களா, அதுதான் கிராஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே கூட இருக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அடிப்படையில் வந்துட்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செடியொடிகள் இல்லை அப்படின்னா மற்ற லைஃப்லாம் வந்துட்டு உலகத்தில் இருக்க முடியாது. ஸோ அதான் வந்து எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்து குறள் 17. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின். இதோடைய விளக்கம் பாருங்க. மேகம் கடலிலிருந்து நீரை கொண்டு அதனிடத்திலேயே பெய்யாமல் விடுமானால், ஸோ அதாவது வந்து தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகம் கடலுக்கு நீர் கொடுக்காம போகும் பட்சத்தில்
நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும், பெரிய கடலும் தம் வளம் குன்றி போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வானத்திலிருந்து மழை பெய்யுது, ஓகே. வானத்துக்கு எப்படி தண்ணி போகுது அப்படின்னா, அதாவது கிளவுட் ஃபார்மேஷனுக்கு எப்படி போகுதுன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலம் தான் போகுது. எங்கிருந்து ரெயின் வந்து மெயினாக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் எவாப்ரேஷன், அதாவது கடல்லிருந்து வரக்கூடிய நீராவி போக்கின் மூலமாக தான் போகுது. ஸோ அந்த மழை வந்து திருப்ப வரல அப்படின்னா வந்து கடலில் இருக்கக்கூடிய வளம் கூட குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மழைக்கு ஃபீட் பண்ணக்கூடிய கடலுடைய வளமே அந்த எகெயின் அந்த மழை வரல அப்படின்னா குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. Couplet 17. If clouds restrain their gifts and grant no rain, the treasures fail in ocean's wide domain. Explanation. Even the wealth of the wide sea will be diminished if the cloud that has drawn up gives them not back again. அதாவது வந்து cloud வந்து சீல இருந்தா வாட்டர் எடுத்திருக்கு, ஸோ திரும்ப அதை எகைன் கொடுக்கல அப்படிங்கிறப்போ சீயோடைய வெல்த் வந்து டிமினிஷ் ஆடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு. உடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, சிறப்பொடு பூசனை செல்லாது, எந்த ஒரு பூஜை அதாவது வந்து திருவிழாக்களும் வழிபாடுகளும் நடைபெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானம் வரக்குமேல், வானத்திலிருந்து மழை பெய்யாமல் போனால் இந்த வானோர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுள்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்காது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ couplet 18. If heaven grow dry with feast and offering nevermore, will men on earth the heavenly ones adore. Explanation பார்த்தோம் அப்படின்னா, if the heaven dry up, neither yearly festivals nor daily worship will be offered in this world to the celestials. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய வானோர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். வாட் எவர் அவங்களுக்காக வந்துட்டு இயர்லி ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் டெய்லி ஒர்ஷிப் வந்து பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நடக்காமல் போயிடும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை அப் ஆயிடுச்சு, மழை பெய்யாமல், ரெயின்ஃபால் இல்லாமல் ட்ரை அப் ஆயிடுச்சு அப்படின்னா. அடுத்து குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின். உடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, மழை பெய்யவில்லையெனால் இந்த பெரிய உலகத்தில் பிறர் பொருட்டு செய்யும் தானமும் தம் பொருட்டு செய்யும் தவமும் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. தானம் தவம் இரண்டும் இல்லாமல் போயிடும், தங்காது போயிடும் இந்த வீணுலகத்துல, வியன்ற இவ்வளவு பெரிய உலகத்துல. வானம் வழங்காதனின், வானம் கொடுக்கலனா தானம் தவம் இரண்டும் இல்லாம போயிடும்னு சொல்றாங்க. தானம் அப்படிங்கிறது அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடியது, தவம் அப்படிங்கிறது நம்மளுக்காக செஞ்சக்கூடியது, இந்த இரண்டுமே இல்லாமல் போயிடும். ஸோ couplet 19 இங்கிலீஷ்ல பார்க்க போறோம். If heaven its watery treasures ceases to dispense, though the wide world sees gifts and debts of penitence. Explanation. If rain fall not, penance and alms debts will not dwell within this spacious world. ஒருவேளை ரெயின்ஃபால் வரல அப்படின்னா இந்த உலகத்துல இவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸ் வேர்ல்ட்ல எந்த ஒரு பெனன்ஸ் அண்ட் ஆல்ம் டெட்ஸ் அந்த மாதிரி எந்த ஒரு தானம் அதே போல் அவங்களுடைய தவங்கள் எதுவுமே இருக்காது, எதுவுமே இல்லாமல் will not dwell அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து குறள் 20. நீரின்றமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்றமையாது ஒழுக்கு. விளக்கம். எப்படிப்பட்டவருக்கும் நீர் இல்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழை இல்லையானால் ஒழுக்கமும் நிலைபெறாமல் போகும். அதாவது வந்துட்டு நீரின்றமையாது உலகினின், இந்த உலகத்துல எதுவுமே நீர் இல்லாம இல்லை, யாரா இருந்தாலும், ஓகேங்களா, யாராக இருந்தாலும். அதே போல வானின்றமையாது ஒழுக்கு. ஸோ அதே போல மழை இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நீர் இல்லாமல் உயிர்கள் இல்லை, மழை இல்லாமல் இந்த உலகத்தில் ஒழுக்கம் அப்படிங்கிறது இல்லை. couplet 20. When water fails, functions of nature cease, you say. Thus, when rain fails, no man can walk in duty's ordered way. Explanation பாருங்க. If it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be the flowing of water. அதாவது வந்துட்டு
எந்த ஒரு எந்த ஒரு விஷயமே வந்து தண்ணீர் இல்லாம, நீர் இல்லாம இருக்காது. அதேபோல அ ஒவ்வொரு பெர்சனும் வந்துட்டு அவங்களுடைய டியூட்டிய வந்து பெர்ஃபெக்ட்டா டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது வித்தவுட் வாட்டர் அப்படிங்கிறத தான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ வான் சிறப்புக்கு கீழ இருக்கக்கூடிய 10 திருக்குறளும் பார்த்தாச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் உங்களுக்கு எப்படி வந்து வீடியோஸ் வேணும் டிஎன்பிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நாங்கள் அது மாதிரி வீடியோஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ.